பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் உள்ளடங்கிய ஒரு மிக உயர்ந்த ஒரு விஷயமே ஸ்ரீமத் பகவத்கீதை. இதில் இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம். தேகம் அழிவு என்றேனும் கண்டிப்பாக நிச்சயம் அழியக்கூடியது. ஆத்மா நித்தியமானது, என்றுமே உள்ளது. ஒரு தேகம் மறைந்தாலும் மற்றொரு தேகத்தை எடுத்துக்கொண்டு அது வாழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ தேகத்தின் மேல நாம காண்பிக்கக்கூடிய அந்த அக்கறையில் சிறிதேனும் அந்த ஆத்மா உயர்வதற்காக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் கீதாச்சாரியன் தன்னுடைய சீடனான அர்ஜுனனுக்கு கூறிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அதுவே சாங்கிய யோகம். இப்போ இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் இதுவரையிலும் 68 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். 69வது ஸ்லோகம், யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனேஹே. இப்போ இந்த 69வது ஸ்லோகம் மூலமாக கீதாச்சாரியான் தன்னுடைய சீடனுக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, இங்க பாருங்க, நாம் கண்களை திறந்தபடி இருக்கிறோம். அப்போ பார்வை நமக்கு உண்டு. உண்மையை சொல்லணும்னா எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்காது. எதெல்லாம் அந்த மாயைக்கு ஆட்படுகின்ற விஷயங்களோ அதை பார்த்து கொண்டு இதுவே உலகம், இதுவே சுகம், இதுவே ஆனந்தம் என்று நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி கண்கள் திறந்து பார்க்கின்ற உலகமே மெய்யானது என்று தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பவன் சாமானிய மனிதன். ஆனால் யோகிகள் எப்படின்னா, கண்கள் மூடினாலும், நமக்கு கண்கள் மூடினா கண்கள் திறந்த போதே இந்த உலகத்தில் மிகப்பெரிய தடுமாற்றங்கள் இருக்கிறது. ஆனால் யோகிகள் தன்னுடைய இடத்திலிருந்து எங்கேனும் அந்த கானகத்திற்கு சென்று கண்களை மூடி பகவானுடைய விஷயத்தையே அவர்கள் கண்டு, அவனுடைய ரூபத்தை கண்டு, அவனுடைய மகிமையை நினைத்து சதா சர்வ காலம் அவனை நினைத்து தியானம் செய்து கொண்டு கண்கள் மூடினாலும் அவர்களுடைய உலகமே ஒரு தனித்துவமாக இருக்கிறது. நாம் கண்கள் மூடினால் ஒன்றுமில்லை, இருட்டு தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா தேவையற்ற சஞ்சலங்கள் நம் கண் முன்னே வருகின்றன. இப்போ இதுதான் நமக்கும் யோகிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். எல்லா உயிர்களுக்கும் எது இரவாக இருக்கிறது, எல்லா உயிர்களுக்கும் நாம் என்ன சொல்றோம், இரவு நேரத்தில் நாம் கண்களை மூடி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறோம், நம்மை மறந்த நிலையில் இருக்கிறோம். ஆனால் யோகிகளுக்கு அது விழித்தெழும் நேரம். நாம் கண்களை மூடினால் நாம் உறங்குகிறோம். ஆனால் யோகிகள் கண்களை மூடினால் அந்த ஆத்மா விழித்தெழுகிறது. விழித்தெளிந்து பகவானையே நினைத்த வண்ணம் இருக்கிறது. இதுதான் நமக்கும் யோகிகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். இப்போ உதாரணத்துக்காக, நாம் விழித்தெழும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு இரவாகிறது. நாம் விழித்தெழுந்து எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதையெல்லாம் பார்க்க யோகிகள் விருப்பப்படுவதில்லை. நாம் சுகம், ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த விஷயத்தை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யோகிகள். அவர்களுக்கு ஏதேனும் குடும்பமா, சம்பாத்தியமா, குழந்தைகளை ஏதாச்சும் படிக்க வைக்கணுமா, இந்த மாதிரி சம்சார கட்டுக்கள் என்று சொல்வார்கள். இதை நோக்கியே நமது பயணம் முழுமையாக
நிறைவாகிறது. அப்போ சார் எப்படின்னா, நம்மளுடைய சம்சாரம், நம்மளுடைய குழந்தைகளை பற்றி, நம் குடும்பத்தை பற்றி சிந்திப்பது தவறா அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பொறுப்புகளில் அதுவும் ஒன்று. அப்போ அதுவே முழுமையான வாழ்க்கை ஆகிறதா அப்படின்னா இல்லை. அப்ப அதற்கு மேல் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. சரி, இந்த பூமியில் நாம் எதற்காக வந்தோம்? வந்ததன் காரணம் என்ன? இறைவன் நம்மளை அனுப்பியதன் காரணம் என்ன? ஒரு மனைவியை கல்யாணம் செய்து கொண்டு குழந்தையை பெற்றெடுத்து அவர்களை வளர்ப்பதற்காக மட்டுமே இறைவன் இந்த உலகத்தில் நம்மை அனுப்பி வைத்திருக்கிறாரா அப்படின்னா, பிராணிகள் அதைத்தானே செய்கின்றன. அதற்கு இணையான ஒரு ஜோடியை தேடிக்கொண்டு தங்களுக்கு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அதற்கு உணவை எப்படி தேடுவது என்கின்ற விஷயத்தை கூறிக்கொண்டு இந்த பிராணிகள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றன. அப்போ பிராணிகளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? நமக்கு மட்டும்தான் பாருங்க, நல்லது எது கெட்டது எது என்று பகுத்து அறியக்கூடிய அறிவு இருக்கிறது. இந்த தேகம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அவனுடைய கருணையினால் கொடுக்கப்பட்டது. இதை வைத்து கொண்டு எத்தனையோ விதமான அந்த யோனிகளில் வருகின்ற பிறவிகள் இருக்கு. பிராணிகள், மரங்கள், செடிகள், கொடிகள், விலங்குகள், இப்படி இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கு. எந்த ஒரு இந்த பிராணிகளோ விலங்குகளோ செய்ய முடியாத ஒரு சாகசத்தை மனிதன் செய்துவிட முடியும், தேகத்தை காரணியாக வைத்து. இப்போ ஒரு சுகம் அடைய வேண்டும் என்றாலும் சரி, துக்கம் அடைய வேண்டும் என்றாலும் சரி, அதற்கு ஏதாவது ஒரு டூல் வேணுமில்ல, அதுவே இந்த தேகம். சாதாரண தேக இல்ல சாது பிரியனே அப்படின்னு ஜெகநாததாசர் பகவானுடைய கருணையினால் இந்த தேகமானது உனக்கு கிடைத்திருக்கிறது, அதை நல்ல வகையில் பயன்படுத்திக் கொள் என்று மிகப்பெரிய அடியார்கள் எல்லாம் நம்மை எச்சரிக்கின்றனர். அப்போ நாம் விழித்தெழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்போ ஒரு எதுல விழித்தெழுந்திருக்கணும்? லௌகீக விஷயத்தில் எப்பொழுதுமே விழித்து கொண்டிருக்கிறோம். எதை செய்தால் என்ன சுகம் கிடைக்கும், எங்கு செல்ல வேண்டும், எங்கு ஆட வேண்டும், எங்கு பாட வேண்டும், இதில் மிகப்பெரிய அறிவு இருக்கிறது. ஆனால் நாம் இறந்து விட்டால் அடுத்து என்ன செய்ய போகிறோம், எங்கிருந்து நாம் பிறந்தோம், எங்கிருந்து நாம் வந்தோம், வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன, இதை பற்றிய பெரியவர்கள் ஏதாவது சொல்லி வைத்திருக்கிறார்களா அப்படின்னா மழை அளவு. தான் வாழ்ந்தால் போராது, தனக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததிகளும் இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கினில் பகவானும் ரிஷிமுனிகளும் எத்தனையோ விஷயங்களை நமக்காக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். யாருக்காக? நாம் உயர வேண்டும் என்பதற்காக. நாம் அந்த பக்கம் கண்களை மூடிக்கொண்டே இருக்கிறோம். இதுதான் இந்த ஸ்லோகம். எங்க விழி தெள வேண்டும், எங்க கண்களை மூட வேண்டும், எங்கு கண்களை திறந்து கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் எந்தெந்த நிலையில் நாம் எப்படி கண்களை மூடி திறக்க வேண்டும் என்பதனை கீதாச்சாரியார் கூறுகிறார். அடுத்த ஸ்லோகம் பார்த்தோம்னா 2வது அத்தியாயம் ஸ்லோகம் 70. அபூர்யமானாம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆபக பிரவிஷந்தி யத்சத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே சசாந்திம் ஆப்னோதி ந காம காமி. இதுதான் 70வது ஸ்லோகம். இப்போ எவ்வளவோ மழைகள் அதன் மூலமாக பூமிக்கு நீர் வரத்து இருந்தாலும் அதையெல்லாம் சேருகின்ற இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல். அந்த சிறிய சிறிய நதிகள் அத்தனை நீரும் கடலில் வந்து கலக்கின்றன. இப்போ நதிகள் அதனுடைய தன்மை, அதனுடைய நிறம், அதனுடைய மாசு வித்தியாசப்படும். இந்த மாதிரி எத்தனை விதமான நதிகளில் இருந்து அந்த நீர் வந்து கடலில் கலந்தாலும் சரி, கடல் மாறுமா அப்படின்னா
நிச்சயமாக கடல் மாறுவதில்லை. எத்தனை நதிகளிலிருந்து நீர் வந்தாலும் அதை தன்னகத்தே கொள்ளக்கூடிய மிகப்பெரிய திறமை கடலுக்கு உண்டு. அதுபோல இந்த யோகியானவன், மனப்பக்குவம் அடைந்தவன், எவ்வளவு ஆசைகள் அவனுடைய மனதில் தோன்றினாலும், இப்போ யோகிகள்னா நம்மளை போல தான், நமக்கு எப்படி ஆசைகள் அங்கு இங்கு அலை பாய வைக்கிறதோ இதே மாதிரி தான் அவர்களுக்கும் அலை பாய வைக்கும். ஆனால் அவர்கள் அதற்கெல்லாம் சட்டை செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு நேரமில்லை. தன்னுடைய வாழ்நாளுடைய நேரங்களை அவர்கள் மிக அழகாக பகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஆசைகள் வந்தாலும் அந்த ஆசையின் மூலமாக சிறிதும் பாதிப்பு அடையாதவர்களாக இருப்பவன் எவனோ அவனே யோகி. ஆசை வந்தால் அவனுடைய வாசல் வரையிலும் வரும். அதை ஏறிட்டு பார்ப்பதற்கு கூட யோகிகளுக்கு நேரமில்லை. எப்பொழுதும் பகவான் கிருஷ்ணனுடைய உணர்வில் பார்க்கின்ற வஸ்துக்களெல்லாம் இறைவனை கண்டு அவனுடைய மகிமையை வியந்து அதை பாடி ஆடி மகிமையை பேசி இதிலேயே தன்னுடைய காலத்தை கழித்து மிக உன்னதமான ஆனந்தத்தை அனுபவித்து வருபவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக அனுமதிப்பதில்லை யோகிகள். அது மட்டுமல்லாமல் அப்படி இருந்தால் மட்டுமே அமைதியை அடைய முடியும். சஞ்சலமற்ற மனம் இருப்பவனால் தான் அமைதியை அடைய முடியும். எப்பொழுது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இறங்கி அதிலிருந்து வெளியே வராமல் அந்த மயக்கத்தில் இருக்கிறீர்களோ, அது சுகம் என்று நினைக்கிறீர்கள், அந்த சுகமே துக்கத்தின் காரணம் ஆகின்றன. இதையெல்லாம் தவிர்த்து உங்களுடைய பயணம் அந்த மன சஞ்சலம் அடையாதபடி எவன் ஒருவன் இருக்க முடிகிறதோ பூரணமான மன அமைதியை அவன் பெறுவான். அப்போ சரி, இந்த ஆசைகள் எல்லாம் அவங்களுக்கு வேண்டாமா அப்படின்னா, அந்த ஆசை நிச்சயமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பேரானந்தம் அது அல்ல. நம்மை என்றேனும் துக்கத்தில் தள்ளக்கூடியது என்பதனை யோகிகள் அறிந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி சிற்றின்பத்திற்கு அவர்கள் ஆசைப்படுவதில்லை. இந்த ஒரு விஷயத்தை தன் மனதிற்கு மிக உத்தமமான ஒரு பாடமாக எடுத்து, வேண்டாம், அது உன்னை துக்கத்தில் ஆழ்த்திவிடும் என்று அந்த மனதிற்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். நாம் சொல்வதுதான் மனதுங்க, இது தப்பு, இந்த பக்கம் போகாதே என்று அந்த மனதிற்கு ஒரு பாடத்தை நீங்கள் ஒரு முறை சொல்லிவிட்டால் நிச்சயமாக ஆம், அந்த பாதை தவறானது என்று மனது நாம் என்ன சொன்னோமோ அதுபடி வளைந்து கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கை பாதையை அற்புதமாக நடத்தி கொடுத்து விடும் பக்தர்களை. இப்போ நாம் நடக்கின்ற பாதை எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வது நாமே. அந்த மனதினுடைய ஆசான் குரு யார் அப்படின்னா நாமே. நாம் என்ன அதற்கு அறிவுறுத்துகிறோமோ, மனசு வெறுமையா இருக்கக்கூடாது, அது ஏதோ ஒன்று சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். அப்ப அதற்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும். அந்த விஷயம் நல்லதாக இருக்க வேண்டும். அந்த நல்லது எது என்பதை தீர்மானிப்பது யார் அப்படின்னா நீ. இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு ஏற்றமானது எது என்பதை நீ முதலில் புரிந்து கொண்டு அதை மனதிற்கு சொன்னாயேனால் மனம் முழுக்க அந்த நேர்மறையான சக்திகள் அந்த மனதை நிறைத்து உன்னுடைய வாழ்க்கை பாதையை ரொம்ப அழகாக கொண்டு சென்று விடும் பக்தர்களே. அப்போ நாம பழகக்கூடிய ஜனங்கள், வாழக்கூடிய இடம், நம்மளுடைய நேரம் எப்படிதெல்லாம் செலவிடப்படுகிறதுனா பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அந்த சத்பாத்திரர்கள் கூடவே உங்களுடைய பயணம் தொடர்ந்ததே ஆனால் பகவானுடைய மகிமையினூடே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக கழியும் பக்தர்கள். அது என்ன தெரியுங்களா, நாம் அந்த ஒரு மயக்கம், வாழ்க்கை பயணம், நிறைய சம்பாதிக்க வேண்டும், நம்மளுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நம்மளுடைய குழந்தைகள் பேரன்கள், இந்த யோசனை நியாயமானது. ஆனால் எந்த ஆரம்பிப்பது எல்லாரும் ஆரம்பிக்கிறோம், எங்கே நிறுத்தணும், எவ்வளவு போகும்? இப்போ ஆல்ரெடி நிறைய கோட்டிகள் நம்மக்கிட்ட இருக்கு.
அந்த கோடிகள் சம்பாதிச்சிட்டேன், தன்னிறைவு அடைந்து என்னுடைய முழுமையான வாழ்க்கையை என்னை சார்ந்தவர்களுக்கு உண்டான வகையில் நான் சம்பாதித்து விட்டேன். இனி என்னுடைய வாழ்க்கையை ஒரு நேர்முகமான ஒரு பயணம், இறைவனை நோக்கிய சிந்தனை என்று யாராவது அந்த திட்டமிட்டு அந்த வாழ்க்கையை பாதையை மாற்றி அவர்கள் பயணிக்கிறார்களா என்றால் அவ்வளவு எளிதில் முடியாத பக்தர்களே. இந்த பயணம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை நுழைந்து விட்டால் அவ்வளவு எளிதில் அதிலிருந்து யாராலும் வெளிவர முடியாது. அப்பேற்பட்ட மயக்கம் அடையக்கூடிய ஒரு பாதை. ஆரம்பிப்பது எல்லாம் ஆரம்பிக்கிறோம், எந்த இடத்தில் நிறுத்துவது என்பது தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து வெளியே வந்து, அந்த மயக்கத்திலிருந்து வெளியே வந்து, நம்மளுடைய அந்த பாதை எது அதை நிச்சயமாக்கி அவனுடைய பாதையில் பயணித்தோமே ஆனால் மனதில் சஞ்சலம் இல்லை. சஞ்சலம் இல்லைன்னா மனம் அமைதியாகும். மனம் அமைதியானால் தியானத்திற்கு நீ தகுதியுடையவன் ஆவாய். இந்த விஷயத்தை கீதாச்சாரியான் தன்னுடைய சீடனுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.